ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை பணியார குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 தக்காளி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு வானல் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு அது கூட ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணது சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சமாக வதங்கின உடனே தக்காளி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை அதுக்குள்ளே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இது கூடவே 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதித்து வரத்துக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச தேங்காவை இந்த கொதிச்சிட்ருக்கிற குழம்பு கூட சேர்த்து ஆட் பண்ணி இன்னும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது இந்த பக்கம் கொதிச்சிட்ருக்கும் போது நான் ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஒரு 5 முட்டையை உடச்சி ஊற்றி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு அது கூட கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டு இந்த கலக்கின முட்டையை பணியாரக்கல்லில் பணியாரம் மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இந்த சுட்டு எடுத்த பணியாரத்தை இந்த கொதிச்சிட்ருக்கிற குழம்பு கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த குழம்பு நல்லா பணியாரத்துக்குள்ளே இறங்கி நல்லா ஊறட்டும். நல்லா ஒரு கொதி விட்ட உடனே அது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து இறக்கிக்கலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.